സ്ത്രീകളൊക്കെ മറ്റേ 7-ാം മാസം, അതായത് ഗർഭിണികൾക്ക് 8 പേർക്ക് വളരെ വിശേഷമായിട്ടുള്ള പരിപാടികളാണ്. ശബരിമല മലബാറിലെ ശ്രീമയായ ചെറുപ്പശ്രീ അയ്യപ്പൻകാവിലേക്ക് എല്ലാവരും വന്ന് ഭഗവാനെ പ്രാർത്ഥിച്ച് ഭഗവാനെ അനുഗ്രഹം. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய இனிய காலை வணக்கம் நண்பர்களே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் பேக் டு வேர்ல்ட் லைஃப் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய உலக வாழ்க்கை தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் பதிவுக்கு உங்கள் எல்லாரும் அனுபவம் வரவேற்கிறேன். ஸோ அன்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கு அப்படின்னா நம்மளுடைய கோவில் தரிசனத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கேரளாவில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கே ஷூட் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம ஒரு கோவில் பார்க்க வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான கோவில் தரிசனம் நம்ம எங்கே அப்படின்னா பாலக்காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செருப்புலசேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏறலாம். ஸோ இந்த செருப்புலசேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் கோவில் தான் நம்மளுக்கு இன்றைக்கான தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். கோவில் பேரே வந்து பார்த்திங்க அப்படின்னா செருப்புலசேரி ஐயப்பன் காவு அப்படின்னு சொல்லிட்டு கோவில் பேரே. ஸோ இந்த கோவில் பற்றின விசேஷங்களும் சரித்திரங்களும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அது தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஹரி என்னும் விஷ்ணுவும் அரண் என்னும் சிவபெருமானும் இணைந்து ஹரிஹரன் உருவானதை இங்கு நம்மில் யாவரும் அறிவோம். அப்படி ஹரிஹரன் என்ற பெயரோடு மகிஷி என்ற அரக்கனை அழிக்க உருவானவனே ஐயப்பன் என்னும் ஒருவன். ஆம், சபரிமலையில் பிரம்மச்சாரி விரதத்தில் தியான நிலையில் அமர்ந்து காட்சி தருபவர் ஹரிஹரன் என்னும் ஐயப்பன் சுவாமி. அப்படி சபரிமலையில் தீப ஒளியாய் காட்சி தரும் ஐயப்பனுக்கு மற்றொரு அவதாரமாம் தர்மசாஸ்தா என்னும் ஸ்வரூபம். பொதுவாக சாஸ்தா என்றால் குரு, ஆட்சியாளர், காப்பவன் என்றும், தர்மசாஸ்தா என்றால் உண்மையின் வழிகாட்டி, அறத்தை காப்பவன் என்றும் சொல்லலாம். அப்படி அறநெறிகளை காப்பவனே தர்மசாஸ்தா என்னும் ஐயப்பன். இப்படி தர்மசாஸ்தா என்ற பெயரோடு ஐயப்பனின் அவதாரத்தின் தனி சிறப்பு கோவிலாக இருப்பது கேரளத்தின் செருப்புலச்சேரியில் உள்ள ஐயப்பன் காவு என்னும் இந்த ஆலயம். கேரளத்தின் பாலக்காடு மாவட்டத்தில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செருப்புலசேரியில் பகுதியில் இக்கோவில் அமைந்துள்ளது. பொதுவாக ஐயப்பன் என்றால் ஆண் பெண் முதல் குழந்தைகள் வரை பயபக்தியுடன் இருப்பர். காரணம், அவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவன். அப்படி இருக்க இங்கோ தர்மசாஸ்தா அவதாரத்தில் தனக்கென மனைவி, மகன் என ஒரு குடும்பத்துடன் அமர்ந்து இக்கோவிலில் அழகாய் வீற்றிருக்கிறார் ஐயப்பன் சுவாமி. கேரளத்தின் பாரம்பரிய கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலின் கட்டிடக்கலை இங்கு வரும் பக்தர்கள் மனதை ரசிக்க வைக்கின்றது. இங்கு மேற்கு மற்றும் கிழக்கு என 2 பிரதான கோபுர வாசல்கள் காணப்படுகின்றன. அதில் மேற்கு வாசல் முன்னதாக உள்ளது. நுழைவு வாசலின் முன்பகுதியில் நம் கண்களை பறிக்கும் வகையில் தங்க கொடிமரம்
வானுயர்ந்து அமைந்திருக்கும் அக்கொடிமரத்தின் மேலே ஐயப்பனின் வாகனமான குதிரையின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. தர்மசாஸ்தாவாக வீற்றிருக்கும் ஐயப்பன் சுவாமி மேற்கு நோக்கி அமர்ந்து இந்த ஆலயத்தில் காட்சி தருகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் செரிபுலச்சேரி நம்பூதிரியில் இல்லத்தில் தெய்வமாக வணங்கப்பட்டு இருந்த இந்த சாஸ்தா இல்லம் பின்பு பெரிய ஆலயமாக மாற்றப்பட்டு இன்று மலபார் தேவஸ்தானத்தின் தனி சிறப்பு கோவிலாக விளங்குகிறது. இந்த தர்மசாஸ்தா ஆலயத்தில் பல விசேஷ திருவிழாக்களும் பல பிரதான வழிபாடுகளும் வருடம் முழுவதும் நடைபெறுவது வழக்கம். இருப்பினும் ஐயப்பன் என்றால் அமர்ந்த நிலையில்தான் அனைத்து ஆலயங்களிலும் இருப்பார். ஆனால் இங்குள்ள சாஸ்தா என்னும் இந்த ஐயப்பன் இந்த ஆலயத்தில் நின்ற நிலையில் கையில் வில் அம்புடன் காட்சி தருகிறார். மூலவரான தர்மசாஸ்தாவுக்கு பாரம்பரிய வாயிலாக பல ஆச்சார சடங்கு மற்றும் சம்பிரதாய முறைப்படி பூஜைகள் போன்றவற்றை இங்குள்ள பூஜாரிகள் என்னும் நம்பூதிரிகள் நடத்துகின்றன. மேலும் மூலவருக்கு சிறப்பு வாய்ந்த நெய்வேத்தியம் என்னும் சொல்லப்படும் இலை அடை என்னும் பிரசாதம் இங்கு வரும் பக்தர்களில் முன்னதாக பார்க்கப்படுகிறது. ஐயப்பன் என்றாலே அழகு நிறைந்தவன். ஆம், அவனது திருமேனி பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக ஜொலிக்கும். அப்படி இருக்க அவனது ஆலயம் முழுவதும் காண்கையில் பளபளக்கும் என்பதில் வார்த்தைகளில் மிகையல்ல. இந்த ஆலயத்தின் முன்பகுதியில் 2 பிரசித்தி பெற்ற குளங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று மேற்கிலும் மற்றொன்று வடக்கிலும் உள்ளது. இப்படி இயற்கை எழில் சூழ்ந்த செரிபுலச்சேரியில் அமைந்திருக்கும் மலபாரின் சபரிமலை என்றும் பாலக்காட்டின் சபரிமலை கடவுள் என்றும் சொல்லப்படும் இந்த செரிபுலச்சேரி ஐயப்பன் காவு கோவில் பல சிறப்புகளையும் தகவல்களையும் இந்த பதிவில் தொடர்ந்து நாம் காண்போம். வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்திலுடைய செரிபுலச்சேரி ஐயப்பன் காவு அப்படின்ற ஒரு கோவில் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் வந்து எடுத்து அதாவது வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது யாருன்னா நம்மளுடைய இந்த கோவிலோட மேனேஜர் பங்கஜக்ஷன். ஸோ அவர் வந்து இந்த கோவிலில் வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த கோவிலோட இந்த கோவிலோட சரித்திரங்களை விசேஷங்களை இந்த கோவிலோட பேசாந்தி இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டுக்கலாம். ஸோ நமக்கு கேட்கலாம். என்ன பேர் என்னடா? உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி. உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி. அவங்க பேர் என்ன? மணிகண்டன். ஓகே. ஸோ அதாவது உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி சேவை தான் இங்கே மேய்சந்தியா இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த கோவிலோட சரித்திரம் கேட்டு வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா அம்பலம் அதாவது செரிபுலச்சேரி ஐயப்பன் அம்பலம் எத்தனை கடவுள வருஷம் அம்பலம்? ഏകദേശം ഒരു 2000 വർഷത്തിലധികം പഴക്കമാണ്. 2000 വർഷത്തിലധികം പഴക്കമുള്ള ക്ഷേത്രമാണ്. മലബാറിലെ ശബരിമല എന്നറിയപ്പെടുന്ന ഒരു വിശ്വവിഖ്യാതമായ ഒരു അയ്യപ്പന്റെ പ്രധാന അമ്പലമാണ്. ചെറുപ്പശ്ശേരി അയ്യപ്പൻ ചരിത്രം പറയുമ്പോൾ തൃശ്ശൂർ ജില്ല തിരുവുള്ളക്കാവ് ശാസ്താവിനെ ഭജിച്ചിട്ട് അവിടുന്ന് ഒരു നമ്പൂതിരി ചെറുപ്പശ്ശേരിയിൽ നിന്ന് പോയി നമ്പൂതിരി അവിടുന്ന് ഭജനം നടത്തി അവിടുന്ന് ഭഗവാൻ അവിടെ ഒപ്പം പോകുന്നതാണ്. നമ്പൂതിരിയൊപ്പം വന്നതാണ് ധർമ്മശാസ്താവ് അയ്യപ്പൻ. ஸோ அதாவது இந்த கோவிலோட சரித்திரத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ தமிழில் சொல்றதுக்காக நம்மளுடைய மணிகண்டன் இருக்காரு. ஸோ அண்ணா இந்த கோவிலோட சரித்திரத்தை தமிழில் சொல்லுங்க. இந்த கோவில் திருச்சூர் இருக்காங்கல்ல, திருவள்ளக்காவு அங்கே நம்பூதிரி. ஓகே. இங்கே வரும்போது கூட வந்தான் இந்த சாஸ்தா. ஓகே. சாஸ்தாங்கிறது கூட வந்துட்டு. ஓகே. ஸோ அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சபரிமலை இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. சபரிமலை வந்து தியான நிலையாக உட்கார்ந்து நிலையில் இருப்பாரு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நின்று நிலை இருந்தது நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இங்கே சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் இங்கே இருக்காங்க. ஸோ அதே இந்த கோவில் விசேஷம் என்ன விசேஷம் பண்ணலாம்? ഇത് ധർമ്മശാസ്താവ് അയ്യപ്പൻ രണ്ടാണ്. ധർമ്മശാസ്താവിന്റെ ഒരു അവതാരം മാത്രമാണ് അയ്യപ്പൻ. അതായത് നമ്മൾ ശബരിമല സങ്കല്പം എന്ന് പറഞ്ഞാൽ ബ്രഹ്മചാരി സങ്കല്പത്തിലുള്ള അയ്യപ്പൻ. ഇവിടെ ധർമ്മശാസ്താവാണ്. ധർമ്മശാസ്താവ് എന്ന പ്രഭാസത്യക. അതായത് അയ്യപ്പൻ ധർമ്മശാസ്താവ് ഭാര്യ പത്നി സമേതം പത്നി പുത്ര സമേതം പ്രഭ എന്ന് പറയുന്ന ഭാര്യയും സത്യകൻ എന്ന് പറയുന്ന മകനോടും കൂടി
ആണ് നമ്മുടെ അമ്പലത്തിലെ പ്രതിഷ്ഠ. ഓക്കെ. വിഗ്രഹത്തിന്റെ 3 ബിംബങ്ങളാണ്. ഓക്കെ. നടുവില് അയ്യപ്പൻ, പിന്നെ പ്രഭ സത്യം, ഇവിടുത്തെ സങ്കല്പം. ஓகே ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா சபரிமலையில வந்துட்டு ஐயப்பன் இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியோட ஆதாரத்துல இருக்காங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட, அதாவது தர்மசாஸ்திரோட ஆதாரத்துல குடும்பத்தோட அவங்க மனைவி அண்ட் குழந்தையோட இருக்காங்க. இந்த கோவில ஃபேமஸ்னா என்ன ஃபேமஸ்? കുംഭമാസത്തിൽ ഉത്രം കൊടിയേറ്റ്. കുംഭമാസങ്ങൾ ഫെബ്രുവരി മാസം. ഫെബ്രുവരി മാസം. കുംഭമാസമാണ് ഉത്സവം. 10 ദിവസത്തെ ഉത്സവമാണ്. ഉത്തര നക്ഷത്രം കൊടിയേറ്റ്. കുംഭമാസം ഉത്തര നക്ഷത്രം കൊടിയേറ്റ് 10 ദിവസം ദശദിന ഉത്സവം. ആറാട്ട് ഉത്സവം, കൊടിയേറ്റം, പിന്നെ 6 ദിവസം ഉത്സവ ബലി, പ്രധാന ചടങ്ങുകൾ. അതായത് ഇവിടുത്തെ 8ാമത്തെ ദിവസം, ഉത്സവത്തിന് 8ാമത്തെ ദിവസം വളരെ പ്രാധാന്യത്തോടുകൂടി മേളം, കലാപരമായിട്ടുള്ള വാദ്യ വിഷയങ്ങൾക്ക് വളരെ പ്രാധാന്യം. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது பிப்ரவரி மார்ச் டைம்ல பார்த்தீங்கன்னா 10 நாள் உற்சவங்களுடைய ஆணை வச்சுட்டு ஆறாட்ட, அதாவது ஐயப்பன் வந்துட்டு இங்கே சுற்றி வந்துட்டு நிறைய வாத்தியங்கள், இசைக்கருவிகளோட வாத்திய முழங்களும் 10 நாள் திருவிழா இருக்கணுமா. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து വഴിപാട്, പ്രത്യേക വഴിപാടുകൾ എന്ന് പറയുന്നത് നമ്മൾ ധർമ്മശാസ്ത്രാവിന്റെ സങ്കല്പമുണ്ട്. സ്ത്രീകൾക്ക് മറ്റേ 7ാം മാസം, അതായത് ഗർഭിണികൾക്ക് 8 പേരൊക്കെ എന്ന് പറയും. വളരെ വിശേഷമായിട്ടുള്ള വഴിപാടുകളാണ്. പിന്നെ ഇവിടുത്തെ പ്രധാന വഴിപാട് തീയാട്ട്, കളമെഴുതി പാട്ട്, അയ്യപ്പന്റെ കളം വരച്ച് പാട്ട്, തീയാട്ട്. അത് നമ്പ്യാരാണ് നടത്തുന്നത്. അതില് മേശാന്തിക പൂജ, പിന്നെ വെളിച്ചപ്പാടിന്റെ നൃത്തവും കാര്യങ്ങളും, വെളിച്ചപ്പാടിന്റെ കൽപ്പന കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അത് പ്രധാനമായിട്ട് നമ്മുടെ കാര്യസാധ്യങ്ങൾ, അതായത് ഉദ്ദിഷ്ട കാര്യാധികമായിട്ടുള്ള സന്താന വിഷയങ്ങള്, വ്യവഹാരം, കേസ് മുതലായ കാര്യങ്ങള്, എല്ലാ കാര്യങ്ങളും പ്രത്യേകമായിട്ട് നടത്തുന്ന വഴിപാടാണ് തീയാട്ട്. വളരെയധികം പ്രാധാന്യം. എല്ലാ ദിവസവും, മിക്കവാറും വർഷത്തിൽ എല്ലാ ദിവസവും ഡെയിലി തീയാട്ട് വഴിപാട് നടത്തുന്നുണ്ട്. പിന്നെ മണ്ഡലകാലത്ത് വൃശ്ചികം 1 മുതൽ ധനു 11 കൂടി തീയാട്ട് കമ്പൽസറി. இங்கே வந்து பகவானுக்கு மெயினாக வழிபாடு நமக்கு ஏதாவது நடக்கணும்னு நினச்சி இங்கே வந்து பகவான்கிட்ட சொல்லி தீயாட்டு வழிபாடு இருக்குது. அதை கழித்து பகவானை பிரார்த்திச்சிங்கன்னா நம்ம என்ன விசேஷமோ அது நடந்திருக்கும். அதெல்லாம் இங்கே மெயினாக. அது தீயாட்டு வழிபாடுனா எப்படி? அது அங்கே நம்பியது களம், கோலம் வச்சு, ஓகே, அதுக்கு வெளிச்சப்பாடு நൃത്തம் வச்சு கல்பனை கொடுப்பாங்க. சரி சரி. அது எப்போதும் அது இல்லை, அது நம்ம யாராவது வழிபாடு இருக்கோ அன்றைக்கி தான் வழிபாடு சமயத்துமா. ஆமாம். ஓகே ஓகே. அது ஈவினிங் 7:30 മുതൽ 8:30 വരെയൊക്കെയാണ് ടൈം. ഓക്കെ ഓക്കെ. മാക്സിമം പറയുന്നത് ഗർഭിണി പെണ്ണുകൾ മാത്രം. ഗർഭിണികൾക്ക് വളരെ പ്രാധാന്യമാണ്. ഈ 7ാം മാസം ലാസ്റ്റ് ഗർഭിണികൾക്ക് വളരെ വിശേഷമായിട്ടുള്ളതാണ്. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு 7ஆம் மாசம் அப்படின்னா வளகாப்பு நடத்தும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இந்த கோவிலில் ஃபேமஸாக பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சந்தான பாக்கியம், நம்ம மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு இங்கே தாராளமாக ஒரு வழிபாடுகள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிறதாக சொல்கிறாங்க. ഇപ്പോൾ ഇവിടെ പ്രധാനമായിട്ട് അടനവേദിയാണ്, എലാട. അപ്പൊ അതിന്റെ കാരണം എന്താ വെച്ചാൽ നമ്മള് ഈ ഭഗവാൻ തിരുവള്ളക്കാവിന്റെ ശാസ്താവ് ഇവിടെ വന്നു, ചെർപ്പശ്ശേരി വന്നു. ആദ്യം ഫസ്റ്റ് നിവേദിച്ചത് അടയാണ്. അത് ചെർപ്പശ്ശേരി മന എന്നായിരുന്നു ശരിക്കും. ചെർപ്പശ്ശേരി മന ഒരു നമ്പൂതിരിമാരുടെ ഇല്ലമായിരുന്നു. അത് ആ ഇല്ലത്തെ നടുവിലത്തെ ശാസ്താവാണ് നമ്മുടെ ധർമ്മശാസ്ത്രം. അപ്പൊ ആദ്യം ഇല്ലങ്ങളിലൊക്കെ നമ്മള് ഈ അടനവേദ്യം പ്രധാന ദിവസങ്ങളൊക്കെ അടനവേദ്യം. അപ്പൊ എന്തായാലും ഒരു അരിപ്പൊടി, ശർക്കര, നാളികേരം എന്തായാലും അവിടെ ഉണ്ടാവും. അങ്ങനെ ഫസ്റ്റ് നിവേദിച്ചത് അടയാവുകൊണ്ട് അയ്യപ്പന് വളരെയധികം പ്രധാന നിവേദ്യം അടയാണ്. അതില് സാധാരണ ഒരു ആവറേജ് ഡെയിലി 1000 അടയൊക്കെ ഉണ്ടാവും. 1000. അപ്പോൾ ഒരടയ്ക്ക് 25 രൂപയാണ് നമ്മൾ വഴിപാട് റെസീറ്റ് ആക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ 101 നാളികേരയുടെ അട, അതാണ് ഏറ്റവും ഫേമസ് വഴിപാട്. 101 നാളികേരയുടെ അട 25,000 രൂപയാണ് വരും. അപ്പൊ അത് വളരെ പ്രാധാന്യത്തോടുകൂടി നമ്മൾ ഉദ്ദേശിച്ച എന്തൊരു കാര്യങ്ങളും നടത്തുവാൻ വളരെയധികം പ്രാധാന്യം നൽകുന്നുണ്ട്. പിന്നെ മറ്റെല്ലാ സാധാരണ മലയാളം പോലെ വളക്കമാല, പുഷ്പാഞ്ജലി, പിന്നെ സ്ത്രീകൾക്ക് 8 പേർക്കാകുന്നുള്ളൂ വിശേഷങ്ങൾ. അത് 2 നാളികേരം മുട്ടകത്ത് കൂട്ടുപായസം, അടാനിവേദ്യം, അതൊക്കെയാണ് ചെയ്യേണ്ടത്. இந்த கோவில் நீங்க பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து செருப்பசேரி வீட்டில் வச்சு வழிபட்ட ஒரு கோவில் தான், கடவுள் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கோவிலாம் கட்டி இப்போ வந்துட்டு ஒரு பெரிய இதெல்லாம் பார்க்கப்பட்டு இப்போ வந்து மலபார் தேவசம் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கோவில் எப்போ நட തുറക്കണം? രാവിലെ 5 മണിക്ക് നട തുറന്ന് രാവിലെ 11 മണി വരെ, സായന്തരം 5 to 8. 5 to 8. സോ എപ്പോഴും ഉണ്ട്. ഓക്കെ. വിശേഷ ടൈമിൽ, വിശേഷ സമയത്ത് ചേഞ്ച് വരും. ഉത്സവകാലത്ത് വ്യത്യാസം. രാവിലെ ഒരു 12 മണി 12 വരെയൊക്കെയാണ് ഉത്സവ ബലിയൊക്കെയുള്ള ദിവസം. ஓகே ஓகே. ஸோ இந்த கோவில் வரது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த கோவிலோட டைமிங் அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இந்த கோவில் வரணும்னா எப்படி வரணும்? வரணும்னா பாலக்காடு. ஓகே. பாலக்காடு, ஒட்டப்பாலம், செர்ப்பശ്ശേരി. ഷൂട്ട് வந்து இந்த சைடு தான் இருக்கு. ஓகே ஓகே. டைரக்டா பாலக்காடு, ചെർപ്പശ്ശേരി, അല്ലെങ്കിൽ പട്ടാമ്പി ചെർപ്പശ്ശേരി, ഒറ്റപ്പാലം ചെർപ്പശ്ശേരി, ധാരാളം സർവീസ്. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. ഇത് നമ്മൾ ഏത് ദിവസം തോന്നുന്നു? മലബാർ ദേവസ്വം കൊണ്ട് സ്പെഷ്യൽ ഗൈഡ് അംഗമാണ്. ഒരു പ്രധാന മെയിൻ ക്ഷേത്രമാണ്. പിന്നെ അതിലിപ്പോ സ്വർണ്ണക്കൊടിയുടെ പ്രതിഷ്ഠ. അപ്പൊ നമ്മുടെ മലബാർ ദേവസ്വം ബോർഡില്
ഫസ്റ്റ് സ്വർണ്ണക്കൊടിമര പ്രതിഷ്ഠ ചെറുപ്പശ്ശേരി അയ്യപ്പൻകാവ്. இங்கே பார்த்தீங்கன்னா தங்க கொடிமரம் வச்சிருக்காங்க. ஸோ மலபார் தேவஸ்வரம் வச்சக்கூடிய ஒரு பெரிய தங்க கொடிமரம் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ലോകത്തിലുള്ള എല്ലാ ഭക്തജനങ്ങൾക്കും നമ്മുടെ ശബരിമല മലബാറിലെ ശബരിമലയായ ചെറുപ്പശ്ശേരി അയ്യപ്പൻകാവിലേക്ക് എല്ലാവരും വന്ന് ഭഗവാനെ പ്രാർത്ഥിച്ച് ഭഗവാന്റെ അനുഗ്രഹത്തിനായിട്ട് എല്ലാ പ്രാർത്ഥനകളും ചെയ്യാം. ഇവിടുത്തെ നമ്മുടെ ലോകാസവസ്ഥ സുഖിനോ ഭവന്തു എന്നുള്ള പോലെ എല്ലാവർക്കും അനുഗ്രഹത്തിനായിട്ട് പ്രാർത്ഥിക്കാം. എല്ലാവരും ധർമ്മശാസ്താവിനെ തൊഴാൻ വരണം. സ്വാമി ശരണം. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய சார்பாக இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பார்த்துட்டு இருக்க எல்லா அன்பர்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து ஸோ அவங்களுடைய வேண்டுதலையும் இந்த பகவானை தரிசிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பெரிய கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. இந்த கோவில் பற்றின விசேஷங்கள் நான் வந்துட்டு பார்த்து ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த தர்மசாஸ்திரோட ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த கோவிலை பற்றின விசேஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்னது யாருக்கிட்ட நம்மளோட மேல்சாமி உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட வந்து மணிகண்டன் இருக்காங்க. ஸோ அவங்க நமக்காக எல்லா விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேடா இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்க அன்பர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் எல்லாம் சொல்ல எல்லா விஷயமும் சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். சுவாமி சார். சூப்பரான கோவில் தரிசனம், அதாவது செருப்பலசேரி ஐயப்பன் காவு அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்ம கூட பேசிகிட்டு இருந்த மேல்சாந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம், அதாவது சபரிமலையிலையும் நம்ம குருவாயூர்லேயும் பார்த்திங்கன்னா மேல்சாந்தியாக வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களையும் பார்த்ததில் அவங்கள பார்ப்பனான்னு எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த கோவிலை பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த கோவிலை பற்றின சரித்திரங்களும் அந்த வழிபாடுகள் எப்படிலாம் இருக்கும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ வழிபாடுகள் பிரத்யேக வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீயாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு வளகாப்பு போடக்கூடிய அவங்க வந்துட்டு இந்த கோவில் வந்துட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் வழக்கமாக பார்க்கப்பட்டது. ஸோ அது இந்த ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது. அண்ட் நிறைய விசேஷங்கள் இந்த கோவிலில் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒரு சூப்பரான கோவில் தரிசனம் உங்களோட சேர்ந்து நானும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த கோவிலோட பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து அடுத்த வாரம் எந்த இடத்துல ஒரு கோவில் பார்க்கலாம், ஆனால் அந்த கோவிலோட சரித்திரங்களும் விசேஷங்களும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய மனமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறீங்களே. அண்ட் டாடா நண்பர்களே, பாய்.